மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 31வது கேள்வி. படத்தில் ஓர் தோடம்பழ பழ பானம் அடங்கிய பெட்டி காட்டப்பட்டுள்ளது. இதில் 8 சென்டிமீட்டர் உயரத்திற்கு பானம் உள்ளது. இந்த பெட்டியின் நிலக்கிய பக்கம் தரையில் படுமாறு வைக்கும் போது எவ்வளவு உயரத்துக்கு பானம் இருக்கும்? இதுதான் கேள்வி. அப்ப படம் தந்திருக்காங்க. அந்த பானப்பெட்டியோட படத்தை நான் வரைகிறேன். இப்படித்தான் இருக்கும் அந்த ஒரு பானப்பெட்டி. அதாவது கனவுரு வடிவில் இருக்கிற ஒரு பானம் பெட்டி, அதாவது ஒரு ட்ரிங்க். அந்த ட்ரிங்க்ல 8 சென்டிமீட்டர் உயரத்துக்கு பானம் இருக்குதான். அப்ப இதுல நீள அகலம் தந்திருக்காங்க. இது 6 சென்டிமீட்டர், இது 20 சென்டிமீட்டர், மொத்தம் 20 சென்டிமீட்டர் மொத்தம். நீள அகலம் 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டரா. அப்ப நிலக்கிய பகுதி எதுன்னு சொன்னா அவங்க நிலக்கி தந்திருக்கிற பகுதி இந்த பகுதி. அப்ப இது நிலக்கிய பகுதி. ஆனா 8 சென்டிமீட்டர் அளவுல பானம் இருக்குதா? 8 சென்டிமீட்டர் சொன்னா இவ்வளவுக்கு தான் பானம் இருந்திருக்கு. அதுல ட்ரிங்க் இருக்குது இவ்வளவுக்கு. ஆகவே முதல்ல நாங்க இப்ப இந்த பக்கம், அதாவது இந்த பரப்பு, இந்த பரப்பு வார மாதிரி கீழே வச்சிருக்காங்க. பிறகு இந்த நிலக்கிய பரப்பு வரக்கூடிய மாதிரி கிழிச்சு வைக்காங்க, டேர்ன் பண்றாங்க. டேர்ன் பண்ணது எவ்வளவு உயரத்துல பானம் இருக்குன்னு கேள்வி. அப்ப நீங்க ஒரு பானத்துக்கு, ஒரு பெட்டிக்குள்ள பானம் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு உயரத்துக்கு, எவ்வளவு எந்த பக்கத்துல கிழிச்சு வச்சா கூட அதுக்குள்ள இருக்கிற பானத்துல கன அளவு மாறாது. அப்ப முதல்ல நான் பானத்துல இருக்கிற கன அளவு காண போறோம். அப்ப முதல்ல என்ன, பானத்தின் கனவளவு. பானத்தின் கனவளவு சொன்னா அடிப்பரப்பு தர உயரம். அப்ப பானம் 8 சென்டிமீட்டர் தான் இருக்கான்னு சொல்லியிருக்கு. 8 சென்டிமீட்டர். அடிப்பரப்பு என்ன? 6 தர 10 தர 8, 480 சென்டிமீட்டர் கனம். இவ்வளவுதான் பானத்தின் என்ன கனவளவு வரப்போகுது. அப்ப இப்ப நான் செய்ய போறேன், இந்த நிலத்திய பகுதி அடியில இருக்கக்கூடிய மாதிரி நான் அதை டேர்ன் பண்ணி வச்சேன்னு சொன்னா எவ்வளவு உயரத்துக்கு பானம் இருக்குன்னு கேள்வி. அப்ப இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப பானத்தின் கனளவை மீண்டும் பார்க்க போறேன். அதாவது என்ன, மீண்டும் பானத்தின் கனவளவு. அப்ப இப்ப எது அடியா இருக்க போகுது? 20 தர 20 தர என்ன வரப்போகுது? 6. உயரம் h எடுத்திருக்கோம். h இது சமன் 2 சமன். என்ன வரப்போகுது? 480 சமன் 20 தர 6 தர h. h is equal to 480 ன் கீழ் 20 தர 6 சுருக்கி விட்டோம்னு சொன்னா 12, 4 சென்டிமீட்டர். விட 4 சென்டிமீட்டர். 32வது கேள்வி. தொழில்நுட்பவியலாளர் ஒருவரால் புத்தாக்கம் ஒன்றை செய்வதற்காக ஒரு படம் 10 சென்டிமீட்டர் அளவுடைய சதுர வடிவ தட்டை தகட்டு துண்டுகளால் கீழே உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலக்கிய பகுதியில் நீக்கப்பட்டன. மிகுதியாக உள்ள தகட்டு துண்டின் பரப்பளவு என்ன? இது 2015ஆம் ஆண்டு மாடல் பேப்பர்ல வந்த கேள்வி. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல படம் தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், படம் உங்களோட சாஃப்ட் காப்பில இருக்கும் அல்லது நீங்க பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களோட கையில இருக்கும் படம் இப்படித்தான் இருக்கும். ஒரு சதுரம். இந்த சதுரத்துல நிலக்கிய பகுதி, ஒரு பகுதியை நிலக்கிருக்காங்க. நான் வரைகிறேன் பாருங்க. அப்ப இதான் ஒரு சமச்சீரான ஒரு அலங்கார அமைப்பு செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். இதுதான் தந்த என்ன படம். எது நிலக்கி இருக்குன்னு சொன்னா இவ்வளவு நிலக்கி இருக்கு. அப்ப இந்த நிலக்கிய பகுதியை அகற்றின பின்னர் இதுல பரப்பளவு என்ன, இந்த துன்ற பரப்பளவு என்னன்னு கேள்வி. அப்ப முதல்ல இதுல தந்திருக்காங்க நீள அகலம் சொன்னா 10 சென்டி, மொத்தம் 10 சென்டிமீட்டரா. இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். ஆகவே என்ன செய்ய போறோம், நாங்க விரும்பின மாதிரி நாங்க உங்களுக்கு சிலாங்க சதுரத்தில இருந்து இந்த நிலத்திய பகுதியை கழிச்சு விட்டு காணுவாங்க. சிலர் உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதியை பிரிச்சு காணுவாங்க. நாங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதியை பிரிச்சு காணப்போம். இது ரெண்டும் ஒரே முக்கோணி. இது மொத்தம் 10 சொன்னா இவ்வளவு 2 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். ஆகவே
இந்த ஒரே அடியை உடைய ரெண்டு சம பக்கம் சம பரப்புடைய முக்கோணி. ஆக இதுல ஒரு செவ்வகம் இருக்குது. ஆக மொத்த பரப்பு நேரடியாக காணலாம். ஆக மொத்த பரப்பு சமன், அதாவது எஞ்சிய பரப்பு, எஞ்சிய வடிவத்தின் பரப்பளவு சமன் என்ன வரப்போகுது? இதே மாதிரி ரெண்டு முக்கோணி இருக்கு. 2 தர அரை தர அடி என்ன 10 தர உயரம் என்ன 4 சக இது என்ன வரப்போகுது? 10 தர 2 10 தர 2. அதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 40 சக 20 சமன் 60 மீட்டர் வர்க்கம். சரி, சென்டிமீட்டர் வர்க்கம். சரி, 60 சென்டிமீட்டர் வர்க்கம். சரியா, 60 சென்டிமீட்டர் வர்க்கம் இதுல விடும். நீங்க அல்லது நீங்க என்ன செய்யலாம், ஒரு செவ்வக சதுரத்துல என்ன செய்யலாம், அந்த இந்த விளக்கிய பகுதியில் முக்கோணம் 4 முக்கோணம் இருக்கு, அதை கழிச்சு விட்டாலும் சரி, அதோட இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். 33வது கேள்வி, உருவில் காட்டப்படும் வடிவத்தையும் அளவுடைகளையும் உடைய ஒரு வீட்டு தோட்டத்தை அமைக்க வேண்டியுள்ளது. அத்தோட்டத்தின் பரப்பளவு யாது? இது 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அது ஒரு படம் காமிச்சிருக்காங்க. இதுக்கு முதல் செய்த அதே கேள்வி, அதே வகையான கேள்விதான், அதே மெத்தட்ல நாங்களும் இப்ப திருப்பி செய்ய போறோம். அதே வகையான கேள்விதான், இதுல வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பாருங்க, 2 முக்கோணி, இப்படி ஒரு முக்கோணி, இப்படி ஒரு முக்கோணி இருக்கு. நாங்க அதே முறையிலே நான் இதை செய்ய போறேன். அதே கேள்விதான் கிட்டத்தட்ட. இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். அதாவது இந்த முக்கோணத்துல இதுவும் 5 சென்டிமீட்டர், 5 மீட்டர், சாரி, எல்லாம் 5 மீட்டர்ல வந்துருக்காங்க. 5 மீட்டர். கேள்வி இதுல மொத்த பரப்பளவு இதுவும் 10 மீட்டர். அதே வழியில செய்ய போறேன். இது 2 முக்கோணி, இதுல செங்குத்து தெரியும்னா தந்திருக்காங்க, இதுல செங்குத்து தந்திருக்காங்க. இது ஒரு என்ன, ஒரு சதுரம். ஆகவே மொத்த பரப்பளவு சமன் மொத்த பரப்பளவு சமன் 2 முக்கோணி இருக்கு. 2 தர அரை தர அடி 10 எடுத்தா உயரம் 5 சக இதன் வரப்போது 10 தர 10. இது சமன் சுருக்கினீங்கன்னு சொன்னா 50 சக 100 150 மீட்டர் வர்க்கம். விட 150 மீட்டர் வர்க்கம். 34வது கேள்வி, படத்தில் காட்டியுள்ள அரியத்தின் கனவளவு யாது? அப்ப இங்க படத்துல தந்திருக்காங்க ஒரு எல் வடிவ ஒரு அரியம், எல் வடிவ குறுக்குவெட்டை உடைய ஒரு அரியத்துல படம் தந்திருக்காங்க. நான் அதுல குறுக்குவெட்டை மட்டும் வரைகிறேன். அதை குறுக்குவெட்டை கண்டு போட்டு நாங்க என்ன செய்யலாம், அதை நீளத்தால பெருக்கி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அதுக்குரிய கன அளவு வரும். அப்ப நான் முதல்ல எனக்கு குறுக்குவெட்டை காண்றேன். இதுல அகலம் தந்திருக்கு இது 10 மீட்டர், இது 3 மீட்டர், இத பாத்தீங்கன்னா இது 6 மீட்டரா, 6 3 இது 9 மீட்டர் வரும், 9 மீட்டர். இந்த தடிப்பம் 3 மீட்டர், இது 3 இது 2 மீட்டர், 2 மீட்டர் இதெல்லாம் தந்திருக்காங்க. இதான் தரவு. நான் இதை ஃபுல்லா வரையில என்ன எங்களுக்கு இப்போதைக்கு தேவை இப்படி இருக்கு. ரைட், நான் ஃபுல்லா வரையில எனக்கு பரப்பை கண்டு போட்டு என்ன செய்ய போறேன், இந்த நீளத்தால் பெருக்கி விட்டோம்னு சொன்னா மொத்த கனடா வரும். இதுல பரப்பை நீங்க என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், இது 1 இது 2 ரெண்டையும் கண்டு கூட்டினீங்கன்னு சொன்னா அதுல குறுக்குவெட்டு பரப்பு வரும். நான் முதல்ல காணப்படும் குறுக்குவெட்டு பரப்பு, அரியத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு. குறுக்குவெட்டு பரப்பளவு என்ன, இது என்ன வரப்போகுது, 3 தர 9, 3 தர 9 சக இவ்வளவு என்னவா 6. இது இவ்வளவு 3 சொன்னா இவ்வளவு 7 வரும். இவ்வளவு 3 சொன்னா இவ்வளவு 7. 7 தர 3 இது சமன் என்ன வரப்போகுது, 27 சக 21. இதை சுருக்கி நீங்க சொன்னா 48 மீட்டர் வர்க்கம். 48 மீட்டர் வர்க்கம் இதுல குறுக்குவெட்டு தந்திருக்கு. ஆகவே எதை பெருக்க போறோம் இப்ப கனவளவு. ஆகவே அரியத்தின் கனவளவு குறுக்குவெட்டு தர 48 தர அதுல என்ன 2
ஆகவே சுருக்கிங்கன்னு சொன்னா 96 மீட்டர் வர்க்கம். ஆகவே இதுல கன அளவு 96 மீட்டர் வர்க்கம். 35வது கேள்வி, படத்தில் காட்டிய முக்கோண குறுக்குவெட்டு பரப்புடைய அரியத்தின் கன அளவு யாது? படத்துல தந்திருக்காங்க. இதான் இந்த முக்கோண குறுக்குவெட்டு பரப்புடைய அரியம். இந்த அரியம் இதுக்கு முதல் செய்த அதே மாதிரி கேள்விதான், ஆனா இந்த இது முக்கோணமா தந்திருக்கு. இதுல அடி தந்திருக்கு 12 சென்டிமீட்டர், இதுல குத்தியரம் 5 சென்டிமீட்டர். இந்த அரியத்துல நீளம் தந்திருக்கு 20 சென்டிமீட்டர். அப்ப முதல்ல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, முதல்ல நான் இந்த அரியத்துல குறுக்குவெட்டு பரப்ப கண்டா பிறகு நீளத்தால பெருக்கி விட்டேன்னு சொன்னா எனக்கு அதுல கன அளவு வரும். ஆகவே முதல்ல நான் அரியத்தின் குறுக்குவெட்டு பரப்பு பரப்பளவு சமம் என்ன வரப்போகுது, அரை தர அடி 12 தர 5 சுருக்கினீங்கன்னு சொன்னா 6 6 30 சென்டிமீட்டர் வர்க்கம். குறுக்குவெட்டு பரப்ப கண்டுக்க. ஆகவே அரியத்தின் கன அளவு. குறுக்குவெட்டு பரப்பு என்ன 30 தர நீளம் என்ன 20. ஆகவே இது சமன் 600 சென்டிமீட்டர் கன. 36வது கேள்வி, படத்தில் ஓர் வெற்று தாங்கியின் படம் காட்டப்பட்டுள்ளது. இத்தாங்கியின் மொத்த மேற்பரப்பளவு யாது? ஒரு டேங்க் தந்திருக்கு, அதுல படம் தந்திருக்காங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பக்கம் ஒரு சரிவகத்தையும் மற்ற பக்கங்கள் செவ்வகத்தையும் உடைய ஒரு தாங்கி ஒன்று தந்திருக்காங்க. பாருங்க, நான் அந்த படத்தை வரைகிறேன். இதான் அந்த தாங்கி. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் அந்த டேங்க் இருக்கு, ரைட்? அப்ப இங்க இப்படி இருக்கு வெற்று தாங்கி, ரைட்? அப்ப நீங்க வரைஞ்சீங்கன்னா அடியிலையும் ஒரு என்ன செய்ய போகுது, ஒரு செவ்வகத்தை நீங்க அடியிலையும் இப்படி ஒரு செவ்வகம் இதுல இருக்கும், ரைட்? இப்படி இருக்கும் இந்த செவ்வகம், ரைட்? இப்ப இதான் அந்த தாங்கி. இதுல நீளாகரம் வந்திருக்கு 5 மீட்டர், இது 2 மீட்டர், இந்த உயரம் 4 மீட்டர், இது 8 மீட்டர். இவ்வளவுதான் தரவு தந்திருக்கு. இப்ப பார்த்தோம்னு சொன்னா எனக்கு இந்த பக்கத்தை காணையிலும், ஏண்டா இதுல நீளகலம் தெரியும், அடியும் தெரியும், இங்க இந்த சரிவகத்துல செங்குத்து, இது செங்குத்து தெரியும், நீளம் தெரியும், அந்த இது 2 நீளங்கள் தெரியும், அதையும் காணையிலும். இந்த செவ்வகத்தில பரப்பு காண்றதுக்கு எனக்கு இது 2 மீட்டர் தெரியும், ஆனா இந்த நீளம் எனக்கு தெரியாது. அப்ப நான் இந்த நீளத்தை கண்டுபிடிக்க வேண்டியது. ஆக நான் இந்த நீளத்தை கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இது ஒரு அமைப்பண்ட போட்டு விட்டேன்னு சொன்னா, இப்ப பாருங்க, இது இவ்வளவு 5 சொன்னா இவ்வளவு 5 இருக்கும். ஆக விட்டேன் இவ்வளவு என்ன 3 மீட்டரா இருக்கும். ஆக இது 4 மீட்டர், 4 3. ஆக நேரடியா சொல்லலாம் பைதரசி மும்மைப்படி இது என்ன 5 மீட்டரா இருக்கு. ஆகவே இப்ப நாங்க நேரடியா மொத்த பரப்பளவு காண போறோம். அப்ப மொத்த பரப்பளவுன்னு சொன்னா 2 சரிவகம் அங்கால இங்காம இருக்கும் 2. இந்த பக்கம் உண்டு, இந்த பக்கம் உண்டு, கீழே கொண்டு மேலுக்கு எம்டியா இருக்கு, தாங்கி வெற்று தாங்கி. ஆகவே மொத்த பரப்பளவு நேரடியாக இருப்பேன். தாங்கியின் மொத்த பரப்பளவு, தாங்கியின் மொத்த பரப்பளவு சமன். இப்ப முதல்ல சரிவகம் 2 இருக்கு, ஆக 2 தர அரை தர சமாந்தர பக்கம் 5, இது 8. ஆகவே 5 சக 8 தர குத்தியரம் 4 சக இந்த பக்கம் காணப்படும் 4 தர 2, 4 தர 2 இந்த பக்கம் கண்டுட்டேன். அதுக்கு அடியில் இருக்கிறது என்ன சக 2 தர 5 இந்த அடியை கண்டுட்டேன். சக என்ன வரப்போகுது இந்த பக்கம், ஆகவே 5 தர 2 இந்த பக்கம் 5 தர 2 இவ்வளவுதான். அதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 13 தர 4 சக 8 சக 10 சக 10. இதை சுருக்கி எழுதிங்கன்னு சொன்னா விட 80 மீட்டர் வர்க்கம் வரும். அப்ப இதுல 20 28 இதை சுருக்கினு சொன்னா சரியா 80 வரும். சரியா? 37வது கேள்வி, பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் உள்ள சிறிய 27 சதுரமுகிகளை கொண்டு பக்க நீளம் 3 சென்டிமீட்டர் உள்ள ஒரு சதுரமுகி ஆக்கப்படுகிறது. பெரிய சதுரமுகியின் மூலையில் உள்ள சிறிய 8 சதுரமுகிகளும் அகற்றிய பின்னர் எஞ்சிய திண்மத்தின் மேற்பரப்பளவு
யாது? ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா படத்தை வரைவோம். அப்ப முதல்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 27 சதுர முகிகளை கொண்டு நான் இந்த படத்தை வரைவேன். 23 மூணா கொண்டு இப்ப நாங்க படத்தை வரைவோம். இதான் அந்த படம். நாங்க 27 சதுர முகிகளை கொண்டு ஒரு பெரிய சதுர முகி செய்கிறோம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உருவம் தான், ஒரு விளையாட்டு என்பதற்கு இருக்கு. ஏன்னா இதான் 27 சதுர முகிகளை கொண்டு ஒரு பெரிய சதுர முகியை செஞ்சிருக்கோம். இப்ப 27 27 சதுரமுகி எண்ணி பார்த்தீங்கன்னா 27 சதுரமுகி இதில் வரும். ரைட். இப்போ இப்படி இருக்கு இந்த 27 சதுரமுகி இப்படி இருக்கும். அதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மூளையில் உள்ள சிறிய 8 சதுரமுகிகளை அகற்றுறேன். அப்ப மூளையில் உள்ள சிறிய சதுரமுகிகள் தான் நான் ஒன்று அகற்றுறேன். அப்போ ஒன்று அவை மொத்த நீளம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ஒவ்வொரு சென்டிமீட்டர். அது மொத்த நீளம் இது 3 சென்டிமீட்டர், இவ்வளவு 3 சென்டிமீட்டர், இவ்வளவு 3 சென்டிமீட்டர். இப்ப ஒவ்வொரு மூலையிலும் உள்ள இந்த சிறிய சதுரமுகியை அகற்றுறோம். அப்ப எடுத்து விட்டோம். இதை எடுத்து விட்டோம்னு சொன்னா எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா இப்படி எடுத்தா கூட இப்படி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மூலையையும் எடுத்து விட்டோம். நான் ஒரு மூலையை கண்டா நமக்கு அதே மாதிரி வந்தாச்சு. அப்ப இங்க இந்த மூலையில எடுத்து விட்டேன்னு சொன்னா இப்ப பாருங்க, இப்ப முப்பரிமாண அமைப்பு. இப்ப முப்படியும் இந்த 3 பக்கம் இதை அடைச்சிருந்திருக்கு. எடுத்து விட்டா இந்த 3 பக்கத்துக்கு பதிலா முன்னுக்கு இருந்த பக்கத்துக்கு போல இந்த பக்கமும், இங்கால இருந்த பக்கத்துக்கு போல இந்த பக்கமும், மேலுக்கு இருந்த பக்கத்துக்கு போல இந்த பக்கமும் உருவாகும். அதுக்குள்ள எனக்கு அப்ப உருவாகும். ஆகவே இதுல மொத்த பரப்புல என்ன செய்யாது, மாற்றம் ஏற்படாது. ஏன்னா இதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது, இங்கேயும் வரப்போகுது, இங்கேயும் வரப்போகுது, இங்கேயும் வரப்போகுது. என்ன 8 மூலையிலும் இப்படி வரப்போகுது. ஆகவே மொத்த பரப்புல மாற்றம் வராது. ஆகவே மொத்த பரப்பளவு சமம் என்ன வரப்போகுது, மொத்தம் 6 பக்கம். 6 தர ஒரு பக்கத்துல என்ன 3 தர 3, 3 தர 3, 6 தர 9 சமம் 54 சென்டிமீட்டர் வர்க்கம். 38வது கேள்வி. பக்க நீளம் 1 சென்டிமீட்டர் ஆக உள்ள சிறிய 27 சதுரமுகிகளை கொண்டு பக்க நீளம் 3 சென்டிமீட்டர் உள்ள ஒரு பெரிய சதுரமுகி ஆக்கப்படுகிறது. பெரிய சதுரமுகியின் ஒரு விளிம்பில் உள்ள 3 சிறிய சதுரமுகிகள் அகற்றப்படும் எனின் எஞ்சிய உருவின் மொத்த பரப்பளவு யார்? ரைட். இப்ப இதான் அந்த படம், அந்த கேள்விக்குரிய படம். இதுக்கு முதல் செய்த கேள்வி மாதிரி தான் இந்த கேள்வியும். அதே கேள்விய வேறொரு வகையான இதுல கேள்வி. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த ஒவ்வொரு சென்டிமீட்டருடைய 27 சதுரமுகிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட பெரிய சதுரமுகி. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா விளிம்பில் உள்ள 3 மடங்கு எடுக்கும். ஒவ்வொரு விளிம்பிலும் உள்ள என்ன 3 அப்படிதான் சொல்றாங்க. ஒவ்வொரு சதுரமுகியின் ஒரு விளிம்பில் உள்ள 3 சதுரமுகிகளை அகற்றும். அப்ப ஒரு விளிம்பு ஏதாவது ஒரு விளிம்பில் இருக்கிற 3 சதுரமுகிகளை அகற்றும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அப்படியே எடுத்து விடுறேன். அப்ப 3ஐ எடுத்தோம்னு சொன்னா அப்படி இருக்க போகுது. இப்ப இப்படி இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கு. அப்ப விளிம்பில் உள்ள 3 சதுரமுகியும் எடுத்தோம்னு சொன்னா இப்படி இருக்க போகுது. அப்ப இப்படிதான் இருக்கு. அப்ப 3 சதுரமுகியும் எடுத்து விட்டோம்னு சொன்னா இப்ப பாருங்க, இங்க இப்ப 3 இப்படியே பக்கம் இருந்துக்கு இந்த 3 பக்கத்துக்கு போல இங்க 3 பக்கம் உருவாயிருக்கும். இங்கால இருந்த 3 பக்கத்துக்கு போல இந்த 3 பக்கம் உருவாயிருக்கும். ஒட்டி மேலுக்கு ஒரு பக்கம் இல்லாம இருக்கு, கீழுக்கு ஒரு இந்த டோட்டல் லைன் 2 பக்கமும் இல்லாம இருக்கு. ஆக மொத்த பரப்புல இருந்து இந்த 2 சிறிய சதுரம் கழிவட போகுது. ஆக ஒரு சிறிய சதுரத்திற்கு பரப்பளவு 1 சென்டிமீட்டர் இருக்கு. வேண்டாம், ஒவ்வொரு பக்கம் 1 சென்டிமீட்டர். ஆகவே 1 சென்டிமீட்டர் இதுல 1 சென்டிமீட்டர், மேலுக்கு 1 சென்டிமீட்டர். ஆகவே 2 சென்டிமீட்டர் குறையும். ஆகவே மொத்த பரப்பளவு இதுல இந்த 54ல இருந்து 2 போகும். 52 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுதான் இதை விடு. சரியா? 39வது கேள்வி.
பால்மாவை பொதி செய்வதற்காக ஓர் உலோக தகட்டை பயன்படுத்தி 14 சென்டிமீட்டர் ஆரையும் 20 சென்டிமீட்டர் உயரவும் உள்ள ஒரு உருளை கொள்கலத்தை அமைக்க வேண்டி உள்ளது. அடியையும் மூடியையும் சேர்த்து கொள்கலத்தை அமைப்பதற்கு தேவையான உலோகத்தட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு யாது? இங்க 2016 ஆண்டு வந்த கேள்வி. இதுல பை 22 கிலோகள் தந்திருக்காங்க. ஆகவே ஒரு பால்மா நாங்க வளமையில கடையில் இருக்கிற ஒரு பால்மா ஒரு உருளை வடிவில் இருக்கும். ஒரு மில்க் மேட் அந்த டின் மாதிரி. அப்ப இங்க மூடியோட சேர்த்து பரப்பளவு கேட்காங்க. இந்த மூடியில என்ன வரப்போகுது? பையார் வர்க்கம் வரப்போகுது. இங்கே ஒரு மூடி இருக்கும், பையார் வர்க்கம். இங்க என்ன 2πrh. இவ்வளவுதான். இது மொத்த பரப்பளவு என்ன கூட்டி விட்ட விட சரி. அது மொத்த பரப்பளவு சம என்ன வரப்போகுது? பை வர்க்கம் பையார் வர்க்கம் 2 பையார் வர்க்கம் சக 2πrh. நான் இதை பொதுவாக சுருக்க போறேன். r எடுத்தோட r + h. இங்கே 2 தர 22 7 தர r வந்திருக்கு 14 தர. இங்க என்ன வரப்போகுது? 14 சக உயரம் என்னவா 20 சென்டிமீட்டர். சுருக்கி சொன்னா 2 ஆகவே 88 தர 34. இது சமன் 2992 சென்டிமீட்டர் வர்க்கம். 40வது கேள்வி. ஓர் அலங்கார அமைப்பின் வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. இவ் அமைப்பின் நிலக்கிய பகுதியின் பரப்பளவு என்ன கேள்வி. அப்ப முதல்ல அந்த அலங்கார அமைப்பு பார்ப்போம். இதுதான் அந்த அலங்கார அமைப்பு ஒன்று கேள்விக்காக. ஒரு செவ்வகத்துக்குள்ள என்ன ஒரு கிட்டத்தட்ட 4 முக்கோணி. இதான் தந்திருக்காங்க. அப்ப இந்த செவ்வக இதுல நிலத்திய பகுதி பரப்பளவு கேள்வி. இதான் நிலத்திய பகுதி. இது ரெண்டும் நிலத்திய பகுதி. இதுவும் நிலத்திய பகுதி. இவ்வளவு நிலத்திய பகுதியில பரப்பளவு இருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நீளகரம் தந்திருக்கு. இது 5 மீட்டர். ஒவ்வொன்றும் 7.5 மீட்டரா. இவ்வளவு 7.5 மீட்டர். இப்ப பார்ப்போம். அப்ப நிலத்திய பகுதின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்? இந்த செவ்வகத்தில இருந்து 2 முக்கோணியும் கழிச்சு விட்டாலும் சரி. இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னா உண்மையில இன்னும் ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பரப்பளவு எதுக்கு சமனா இருக்கும்? இதுக்கு சமனா இருக்கும். இந்த பரப்பளவு எதுக்கு சமனா இருக்கும்? இதுக்கு சமனா இருக்கும். ஆகவே நீங்க நிரப்பினீங்கன்னு சொன்னா சரியா அரைவாசி நிலத்தி இருக்கும். இந்த துணி இதுக்கு போகும், இந்த துணி இதுக்கு போகும். ஆகவே நிலத்திய பகுதி அரைவாசி. ஆக மொத்த பரப்பளவு கழிச்சு விட்டா சரி. ஆகவே நிலத்திய பகுதியின் பரப்பளவு. ஆகவே நிலத்திய பகுதியின் நிலத்திய பகுதியின் பரப்பளவு செவ்வகத்தில் 5 தர 7.5 கீழ் 2. ஆகவே விட 37.5 மீட்டர் வர்க்கம். அல்லது நீங்க என்ன செய்யலாம்? இந்த 2 ஒவ்வொரு முக்கோணி கண்டு 4ஆல பெருக்கினாலும் சரிதான். எப்படி செய்தாலும் சரிதான். இதை விட ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, 41வது கேள்வி. அடியின் ஆரை 15 சென்டிமீட்டர் கொண்ட திண்ம அரை கோளத்தின் மொத்த மேற்பரப்பளவு யாது? அடியின் ஆரை 15 சென்டிமீட்டராம். இங்கு பை மொத்த மேற்பரப்பளவு பையில காணட்டாம். இது 2020ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஒரு திண்ம அரைக்கோளம். அப்ப சும்மா வரைஞ்சோம்னு சொன்னா நாங்க திண்ம அரைக்கோளம் இப்படி இருக்கு. திண்ம அரைக்கோளம். அப்ப முழு கோளத்துல பரப்பளவு 4 பையார் வர்க்கம். இங்க பாத்தீங்கன்னா அரைக்கோளத்துல இந்த மேற்பரப்பளவு 2 பையார் வர்க்கம். 4 பையார் வர்க்கத்துல அரைவாசி 2 பையார் வர்க்கம். இது என்ன வரப்போகுது? πr வர்க்கம். திண்மம்னு சொன்னா மேல ஒரு வட்ட பரப்பா இருக்கும். πr வர்க்கம். இப்ப மொத்த பரப்பளவு என்ன? 2 கூட்டி விட்டா சரி. மொத்த பரப்பளவு சமன் πr வர்க்கம் சக 2 πr வர்க்கம். ஆகவே 3 πr வர்க்கம். 3 தர π தர 15 வர்க்கம். கேட்டு வந்திருக்காங்க. பையிலே கேட்டிருக்காங்க. ஆகவே 3 π தர 15 225.
அவை சுருக்கினீங்கன்னு சொன்னா இது 675 பை சென்டிமீட்டர். 42வது கேள்வி, அருகில் 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய சாய்ந்த உருளை படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதன் கனவளவு யார்? அப்ப சாய்ந்த உருளை அப்படின்னு சொன்னா அடிப்பரப்பு எப்பொழுதும் வட்டமா தான் இருக்கும், ஆனா ஒரு சாய்ந்து இருக்கு. அப்ப இப்படி இருக்கு அடிப்பரப்பு, ஆனா என்ன செய்ய போகுது வட்டமா தான் இருக்கு. அடிப்பரப்பு வட்டமா இருக்கும், ஆனா ஒரு கோணத்துக்கு கூட சாய்ந்து இருக்கு. அப்ப நாங்க இதுல கன அளவு காணணும்னு சொன்னா நார்மலா நாங்க ஒரு உருளோட கன அளவு காண்றது குறுக்குவெட்டு பரப்பு தர அதுல நீளம், ஆனா இங்க குறுக்குவெட்டு பரப்பு தர இதுல உயரத்தால் இருக்க வரும். இதுதான் சாய்வு உருளைன்னு சொல்றோம். அப்ப குறுக்குவெட்டு பரப்பு தர உயரம். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 7 சென்டிமீட்டர் ஆரையாம். ஆகவே 7 சென்டிமீட்டர் உயரம், 7 மீட்டர் உயரம் தந்திருக்காங்க. இது 9 மீட்டர், இது 15 மீட்டர், இது h. அப்ப முதல்ல நாணத்தை காணணும், உயரத்தை காணணும். உயரத்தை கண்டு போட்டு குறுக்கோட்டு பரப்பால பெருக்கி விட்டோம்னு சொன்னா இந்த சாய்வுகளோட கன அளவு வரும். ஆகவே நாங்க என்ன இது ஒரு பைதகரஸ் தேற்றம்னு சொன்னா OAB, முக்கோணி OAB ல பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தலாம். முக்கோணி OAB இல் பைதகரஸ் தேற்றப்படி, பைதகரஸின் தேற்றப்படி என்ன வரப்போகுது? 15 வர்க்கம் சமன் h ஸ்கொயர் இஸ் பிளஸ் 9 வர்க்கம் 225 சமன் h வர்க்கம் சக 81. ஆக h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 ல இருந்து 81 போனா கழிச்சோம்னா 4 144 h சமன் என்ன வரப்போகுது? 12 மீட்டர். இறங்குங்காச்சு. இப்ப என்ன நான் நேரடியாக அனுப்புறேன். உருளையின் சாய்வுளையின் கனவளவு πr வர்க்கம் தர 12 உயரம். 22 7 தர 6 7 தர 7 தர 12. இதை நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 1488 மீட்டர் வர்க்கம். 43வது கேள்வி, 20 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் உள்ள செவ்வக கட்டிடத்திற்கு அத்திவாரத்தை வெட்டுவதற்காக கயிறு இழுக்கப்பட்டுள்ளது. மூலைவிட்டங்கள் நீளங்களை சோதித்த பின்னர் செம்மை உறுதிப்படுத்தப்பட்டதெனில் ஓர் மூலைவிட்டத்தின் நீளம் என்னன்னு கேள்வி. இது ஒரு சிறிய கேள்வி உண்டு. ஆகவே நீளம் என்ன வரப்போகுது தந்திருக்காங்க, அகலம் தந்திருக்காங்க, மூலைவிட்டம் கேட்டிருக்காங்க. இது ஒரு மாடல் பேப்பர் கேள்வி, கவர்மெண்டால வெளியிட்ட மாடல் பேப்பர் கேள்வி. ஆகவே நீளம் 20 மீட்டர், அகலம் 15 மீட்டர். கேள்வி என்ன? இந்த மூலைவிட்டம். இப்ப நான் நேரடியா பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தினா சரி. ABC என்று சொன்னா முக்கோணி ABC இல் பைதகரஸ் தேற்றப்படி என்ன வரப்போகுது? L வர்க்கம் சமன் 15 வர்க்கம் சக 20 வர்க்கம். 15 வர்க்கம் 225 சக 20 வர்க்கம் 4. ஆகவே 625 L வர்க்கம். L சமன் வர்க்கம் மூலத்தில் 625 சமன் 25 மீட்டர்.